28 சீட்டை வாங்கி நாங்கள் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறோம்ன்றது தான் இப்போ எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டார்கெட். இந்த 28 சீட்டுக்குள்ளே எல்லா கம்யூனிட்டிஸையும் நம்ம அக்காமடேட் பண்ண முடியாது. குட்டி குட்டியாக 10 கட்சி ஆரம்பித்து ஓட்டை உடைக்கிறத விட இப்போ எல்லா குட்டி கட்சிகளும் எங்கே வந்திருக்கிறாங்க? மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு? பிரச்சாரம் தான் பண்ணுறாரு. அதே தான் ராகுல் காந்தி அவர்களும் பண்ணுவார். இப்போ எப்போ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண உடனே பெரிய ரேலிஸ், அதாவது பெரிய கூட்டங்கள் எங்கெங்கே அப்படின்றத தீர்மானிக்கப்படும். அது தீர்மானித்த பிறகு தான் அவர் சூறாவளி சுற்றுப்பயணம் எல்லாம் 5 மாநிலங்களுக்கு போவாங்க. இப்போ போராட வேண்டிய நேரம் இல்லை, இப்போ பிரச்சார நேரம். மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் வேறுபடுகிற காரணத்தினால காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய ஒரு சில அரசியல் ஆர்கனைசேஷன் ஓரியன்டான நிலைப்பாடுகளை வேறுபடுத்தி தான் செயல்பட்டாங்க. அவர் பண்ண வேண்டிய வேலையை தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பண்ண பிறகு அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய மிஷினரி ஆர்கனைசேஷன், கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு எங்களுக்கு பல மாநிலங்களில் வீக்காக இருக்கிறதுனால, அது ஓட்டா மாறாத காரணத்தினால அது ராகுல் காந்தியுடைய இன்எஃபிஷியன்சியை காமிக்கப்படும். ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய கிறிஸ்டோபர் திலக் சார். சார் வணக்கம். வணக்கம். யார் இந்த கிறிஸ்டோபர் திலக்? குறிப்பாக திமுக அந்த காங்கிரஸ் கூட்டணி அண்மையாக அந்த கடந்த 2-3 மாதங்களாக ஒரு சலசலப்பாக, ஒரு பேசுபொருளாகவே, பரபரப்பாகவே இருந்த ஒரு சூழ்நிலை. சீட்டுகள் முறையாக ஒதுக்கப்படுமா, அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ராஜ்யசபா ஒதுக்கப்படுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. கடந்த 2-3 மாதங்களாகவே பேசுபொருளாக இருந்தது. பிறகு ஒரு வழியாக அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்த கூட்டணி ஃபார்மேஷன் ஆச்சு. 28+1 அந்த ராஜ்யசபா உறுப்பினர் யாருக்கு வழங்கப்படும்? ராகுல் காந்தி அவர்களுடைய வருகைக்கு பிறகு புதிதானவர்களுக்கு, களப்பணியாளர்களுக்கு, காங்கிரஸ் முழு மூச்சாக செயல்படக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைமை ஏற்ற பிறகு என்றெல்லாம் நம்ம தொடர்ந்து பல விஷயங்கள் பார்த்தோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய முகங்களுக்கும் வழங்கப்பட்டது. அம்மையார் ஜோதிமணிக்கு வழங்கப்பட்டதை பெரிதாக நற்சான்றிதழ் கொடுத்து பேசப்பட்டது. திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பேசப்பட்டது. நாடாளுமன்றத்திற்கு தற்போது நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்க நேயர்களுக்கு குறிப்பீங்க. நான் இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக இருக்கேன். கடந்த 8 வருஷமா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர். அதுக்கு முன்னாடி திரு கே ராஜு அவர்களுடன் சேர்ந்து எஸ்சி டிபார்ட்மெண்ட் தேசிய அளவில் ஒரு 5 வருஷம் பயணித்தேன். அதுக்கு முன்பதாக ஒரு 5-6 வருஷம் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் முறையில் இந்த தேர்தல் ஆணையத்தில் குழுவில் நான் ஒரு முக்கியமான நபராக பல மாநிலங்களில் வேலை பார்த்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட முழு நேர ஊழியராக ஒரு 18 வருஷம் காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து பயணிச்சிருக்கிறேன். நான் ஒரு அடிப்படையில் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். எங்கள் அப்பா ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர். அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு அரசியல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10-12 வருஷம் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு அப்புறம் அரசியலுக்கு முழு நேரமாக வந்தேன். இதான் என்னை பற்றின ஒரு சிறிய அறிமுகம். உங்களுடைய பெயரிலேயே தெரிய வருகிறது நீங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் என்ற அடிப்படையில். இப்பொழுது இந்த தேர்தல் சமயத்தில் இந்த ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவி ஒரு சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்டிருப்பதில் ஒரு அரசியல் காரணம் இருக்கிறதா என்கிற ஒரு பார்வை பொதுவெளியில் முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் என்பது எந்த தேர்தலும் இல்லாத அளவிற்கு ஒரு உச்ச நட்சத்திரம். திரு விஜய் அவர்கள் களத்தில் வந்திருக்கிறார். நான் இப்போ அண்மையாக வந்திருக்கக்கூடிய தகவல், எந்த கூட்டணியும் கிடையாது, என்டிஏவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தனித்து போட்டிங்கிற அறிவிப்புலாம் வந்திருக்கு. அவர் இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக அவர் எந்தெந்த தொகுதியில் நிற்கப் போகிறார் அப்படிங்கிற அளவுக்கு கூட தற்போது அண்மையாக தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அவரும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கும் விதமாகத்தான் காங்கிரஸ் கட்சி ஒரு சிறுபான்மையினரை தேர்வு செய்திருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம், ஒரு சந்தேக பார்வை பொதுவெளியில் முன்வைக்கப்படுகிறது. இது பற்றி உங்களோட கருத்து? அது மட்டுமே அதுக்கு காரணம் கிடையாது. தகுதியானவர்கள் பட்டியலில் என் பேரும் இருந்துச்சு. ஆனால் அறிவித்த பிறகு இது அதுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஃபேக்டராக அது பேசப்படுது. ஆனால் அவருக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காகலாம் என்னைய போட்டாங்கன்றது ஒரு சரியான ஆர்கியூமெண்ட்டாக கிடையாது.
ம்ஹ்ம். ஸோ அப்ப அது ஒரு சமூக நீதி பார்வையிலயும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அதாவது கருத்தோட சொல்றீங்களா? அதாவது இதுல ஒரு சமூக நீதி பார்வை இருக்கு. ஆனா அத மட்டுமே மையப்படுத்தி இந்த கம்யூனிட்டில இருந்து தான் ஆள் போடணும்னு சொல்லிலாம் முடிவெடுக்கல. ம். உழைப்புக்கு ஏற்ற அந்த அங்கீகாரம் பல கிடைக்கணுங்கிறது. பல அம்சங்கள் வந்துச்சு. இதுவும் ம். ஒரு முக்கியமான அம்சம். ஹைலைட்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு. டக்குன்னு ஓகே. எடுத்து உள்ள போட்டாங்க. ம். இப்போ இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு 28 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கேண்டிடேட் செலக்ஷனுக்கான ப்ராசஸ் இப்ப அநேகமாக போய்க் கொண்டிருக்கிறோம். ம். சத்தியமூர்த்தி பவன்ல நம்ம ம். எதிர்பார்க்கிறோம். கடந்த முறையும் நம்ம பார்த்தோம் 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமைக்கு பிறகு பலரும் நற்சான்றிதழ் குடுக்கிறார்கள். அவர் வந்த பிறகு தான் சாதிவாரி கணக்கெடுப்ப முன்னிலைப்படுத்துறாரு. சமூக நீதிய பேசுறாரு. 50% உச்சவரம்பு உயர்த்தணும்னு சொல்றாரு இடஒதுக்கீட்ல. இப்படிப்பட்ட பல கருத்துக்களை, புரட்சிகர கருத்துக்களை அவர் கூறி வருகிறார். காங்கிரஸ் வரலாற்றில் இப்படிப்பட்டவர்கள் யாரும் பேசியது கிடையாது என்ற ஒரு கருத்து. இப்போது அந்த 28 தொகுதிகளுக்கு உண்டான அந்த கேண்டிடேட் செலக்ஷன்ல சமூக நீதி உள்ளடங்கி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அதாவது இப்போ 28 சீட்ட வாங்கி நாங்க எவ்வளவு சீட் ஜெயிக்கிறோம்ன்றது தான் இப்ப எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டார்கெட். ஓ! அது வந்து ஃபர்ஸ்ட்டு. ம். சீட் வாங்கி தோக்கறதுக்காக சீட் வாங்குறான் கஷ்டப்பட்டு. ம். ஜெயிக்கிறதுக்கு தான். ம்ஹ்ம். அதனால வின்னிங் வின்னபிலிட்டி யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் வந்து இதுல அ அ பரவலா இந்த 28 சீட்டுக்குள்ள எல்லா கம்யூனிட்டீஸையும் நம்ம அக்காமடேட் பண்ண முடியாது. ம்ஹ்ம். 234 சீட்ல அக்காமடேட் பண்ணலாம். திமுக வந்து சமூக நீதியை மையப்படுத்தி கேண்டிடேட் போடுறப்ப அவங்களுக்கு சீட்டு நிறையா இருக்கு. பட் காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பு கம்மி. பட் இருந்தாலும் ம். இந்த 28 சீட்டுக்குள்ள ஓரளவுக்கு பரவலா யார் யார் எந்தெந்த முக்கியமான கம்யூனிட்டிஸ்லாம் பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகன்ட் கம்யூனிட்டிஸ் ம். இப்போ அதெல்லாம் கவர் பண்றதுக்கு கண்டிப்பா முயற்சி ம். பண்ணுவாங்க. ம். 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 அது நடக்கும். இப்ப நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் பார்த்தா, பொதுவெளியில எந்த மாரி பெரிதாக ஒரு அரசியல் ஈடுபாடு செய்வதோ, அல்லது ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி வந்து நடத்துவதோ நம்ம பெருசா பார்த்ததில்ல. இப்ப இஸ்லாமியர்களுக்கான கட்சி பல கட்சிகள் இருக்கின்றன. மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு. மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கு. இந்த மாரி முஸ்லீம் லீக் இருக்கு. பல கட்சிகள் இருக்கு. ஆனால் கிறிஸ்தவ சமூகத்தில் அப்படி நம்ம பொதுவெளியில பார்க்க முடியல. பிரதான கட்சிகள் ஏதேனும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கினால் தான் உண்டு என்கிற அடிப்படையில் இருக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சி சமூக நீதி அடிப்படையில ராகுல் காந்தி தலைமைக்கு பிறகு ஒரு ஒரு கூர்மைப்படுத்துவதனால இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு வந்து எழத் தோன்றுது. சமூக நீதி அடிப்படையில் இப்ப கிறிஸ்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுமா? இஸ்லாமியர்களுக்கு உரிய இல்ல பிரதிநிதித்துவம் அது வந்து வழங்கப்படுமா? ஒரு குறுகிய பார்வை. ம். அது ஒரு குறுகிய பார்வை. இப்ப 10 சீட்டு குடுக்குறாங்கன்னா, அதுல வந்து இதுல வந்து யங் கேண்டிடேட்ஸ் யார் யார் இருக்கா? ரிலேட்டிவ்லி யங்கர் கேண்டிடேட்ஸ். சீனியர்ஸ் தவிர வேற யார் இருக்கான்னு பார்க்குறப்ப நானும் இருந்தேன். ஓ! நானும் இருந்ததுனா ரைட். இவ்வளவு மாநிலங்கள்ல வேலை பார்த்துருக்காப்புல. இதுவரைக்கும் நான் அ எந்த எலக்ஷன் நின்றுருக்காப்புல நிக்கல. எம்எல்ஏ எலக்ஷனுக்கு விண்ணப்பம் போட்டிருக்காரு. விண்ணப்பம் கூட நான் போடல. ஓ! புரியுதா? அப்ப இவரு நோக்கம் என்ன? ஸோ தேசிய அளவுல வேலை பார்க்குறனால, தேசிய அளவுல நம்ம ராஜ்யசபால கொண்டு வரலாம். இதுதான் மெயின் ஃபோக்கஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதோட சேர்ந்து கூடுதலா கிறிஸ்டியன்ற ஒரு ஃபேக்டரும் வந்துச்சு. ம்ஹ்ம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா நீங்க சொன்ன மாரி கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து தனியா ஒரு கட்சி அப்படின்னு இல்ல. காரணம் என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அசோசியேட் பண்ணி வேலை பார்க்குறது தான் அந்த அந்த சமுதாயத்தினர் பொதுவா யோசிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம்ஹ்ம். குட்டி குட்டியா 10 கட்சி ஆரம்பிச்சு ஓட்ட உடைக்கிறத விட, ஆ மெயின் ஸ்ட்ரீம் இப்ப எல்லா குட்டி கட்சிகளும் எங்க வந்திருக்கிறாங்க? திமுக அ கூட்டணியில அ தான் அங்க அப்ப இது வகிக்கிறாங்க. இது 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 இதனுடைய நோக்கம் என்ன? ம். புரியுதா? ஸோ இதுதான் பாயிண்ட். ம். ம். இல்ல அதாவது வாக்குகள் சிதற விடக்கூடாது. ம். எதிரிகளுக்கு வந்து பலம் வந்துரும். இப்ப ஏன்னா விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வர்றாரு. ஒரு 100 ஓட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது, 1000 ஓட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற அடிப்படையில தானே எல்லா கட்சிகளையும் வந்து அரவணைச்சிருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ம். அப்படித்தானே பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிதான் பார்க்கணும். ம். பட் நான் என்ன கேட்கிறேன்னா, அது ஸ்டாலின் அவரு திமுக தரப்புல இருந்து கேட்கல. ம். நீங்க சொன்னீங்கல்ல குட்டி குட்டி கட்சியா இஸ்லாமியர்கள்ட்ட நெறைய இருக்குன்னு. அப்படி ஆரம்பிச்சதுனால அதனுடைய பலன் என்ன? ம். 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 ஓகே. அத நீங்க யோசிக்கணும். ம். அதனால ம். கட்சிகள் ஆரம்பிப்பதனால பிரதிநிதித்துவம் கிடைச்சிரும்னு நம்ம நினைக்கிறது தப்பு. ம். 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 புரியுதா? சார் இப்போ இந்த கூட்டணி அமைந்திருக்கு. இப்போ தேர்தல் பிரச்சாரமும் இப்போ காபந்து சர்க்கார் தான். இப்ப பிரச்சாரத்திற்கு போகணும், களத்தில போகணும், மக்கள சந்திக்கணும், மக்கள நீங்க வென்றெடுக்கணும். நீங்கள் ஒரு தேசிய கட்சியாவும் இருக்கிறீங்க. தமிழகமும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாவும் இருக்கு. ராகுல் காந்தி இந்த கூட்டணிய முதல்ல முழு மனதா வந்து ஏத்துக்கிட்டாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்படுது. ம். ஏன்னா, அவரு கடந்த இதுல கூட திரு மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், திரு ஜோதிமணி அம்மையார் போன்றவர்கள் எல்லாம் பொது வெளியில வேற மாரி ரியாக்ஷன் பண்ணும்போது, திரு ராகுல் காந்தி எதுவுமே வந்து அதுல வந்து முற்றுப்புள்ளி வைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டது.
பர்த்டே விஷஸ் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மாண்பு முதலமைச்சருக்கு பர்த்டே விஷஸ் சொல்லும்போது கூட மை டியர் பிரதர்ன்னு எப்பவும் சொல்லுவாரு. அதுல குறிப்பிடலைங்கிற ஒரு கருத்து. அப்புறம் இதுல கூட திரு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் பொழுது, நான் அ அம்மையார் சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் தான் நான் வந்து ஆலோசித்து நான் இந்த முடிவை வந்து நம்ம வந்து அறிவிச்சோம் அப்படின்ற மாரி சொன்னாரு. ராகுல் காந்தியும் நான் எந்த டிஸ்கஷனுமே பண்ணல. வெளிப்படையாக அவரே கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம். அவர் இதில் தொடர்பு படுத்தவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அப்போ ராகுல் காந்திக்கு ஒரு முழு மனதாக இந்த கூட்டணியில் அவருக்கு நிறைவு இருக்கா? கண்டிப்பா. அவருக்கு வந்து அதாவது இடையில அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்துச்சுன்றத பத்தி எனக்கு கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அவரு பக்கத்துல இருந்து அத பார்க்கல. பட் அவருடைய ஒப்புதல் இல்லாம இந்த கூட்டணி இந்த டீலுக்கு இந்த 28+1ன்ற பாயிண்ட்க்கு வந்திருக்காது. ஆனா அதே நேரத்துல மூத்த தலைவர்கள் வந்து அவர பார்க்கல, பேசலன்னா, அவரு கண்டிப்பா அவருடைய கருத்துக்கள, அவருடைய வியூவ வந்து ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் வேணுகோபால்ஜி மூலமாவும் தெரிவிச்சிருக்கலாம். மேடத்திட்ட அவங்க அம்மாட்டயும் அன்னை சோனியா காந்திட்டயும் ம். தெரிவிச்சிருக்கலாம். ம். ம். அன்னைக்கு ஒருவேள அவரு பேசக்கூடிய சூழ்நிலையில இல்லாம இருந்திருக்கலாம். வேற ம். எங்கேயாவது முக்கியமான அ அ வேலை வேலை சார்ந்து போயிருக்கலாம். அதனால நம்ம அதுக்குள்ள வந்து இந்த ரொம்ப மைக்ரோ லெவல்ல போய் இத அனலைஸ் பண்றது வந்து தேவையில்லாத விஷயம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ 5 மாநில தேர்தல் நடக்குது. திரு ராகுல் காந்தி ஒரு இந்தியாவிலேயே காங்கிரஸினுடைய ஒரு முகமாக, ஈவன் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கூட கடந்த காலத்தில் அவர் வந்து முன்மொழியப்பட்டவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால். அப்படி ஒரு பிரபலமான ஒரு முகம், மக்களால் வென்றெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். ம். அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல்களில் ம். திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை இந்த தேர்தலில் அவர் செலுத்துகிறாரா? மக்களோடு மக்களாக தன்னுடைய இன்டிமேட் பண்ணிக்கிறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மக்களோட மக்கள் அழகானா என்ன சொல்ல ம். வரீங்க? இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று ரேலி சொன்னால் இங்க பாருங்க பெருங்கூட்டங்கள் போட்டா போய் அட்ரஸ் பண்ணணும். ம். அதுதான் இப்ப பண்ண முடியும். புரியுதா? பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன பண்றாரு? பிரச்சாரம் தான் பண்றாரு. ம். அதே தான் ராகுல் காந்தி அவர்களும் பண்ணுவார். இப்ப எப்ப கேண்டிடேட் அனவுன்ஸ் பண்ண உடனே, பெரிய ரேலிஸ் அதாவது பெரிய கூட்டங்கள் எங்கெங்க அப்படின்றத தீர்மானிக்கப்படும். அது ம். தீர்மானிச்ச பிறகு தான், அவர் வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் எல்லாம் 5 மாநிலங்களுக்கு போவாங்க. அவ்வளோதான். இதுல மக்களோட மக்களாக இப்ப போராட வேண்டிய நேரம் இல்லைல்ல. இப்ப பிரச்சார நேரம். இல்ல பிரச்சாரத்துக்கு சென்றாரா திரு ராகுல் காந்தி? என்னுடைய கேள்வி அதுதான். அதெல்லாம் எங்க 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 இப்ப ம். இன்னும் ஆரம்பிக்கலையே. உதாரணத்திற்கு ம், தமிழகம் ம், இதுவரை எத்தனை முறை பிரதமர் வந்திருக்கிறார்? ம், இந்த மாதத்தினுடைய இப்ப நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடியது 16ஆம் தேதி. இந்த மாதத்திலேயே அவர் 3 முறை பிரதமர் அவர்கள் தமிழகம் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு விட்டு சென்று விட்டார். ம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் ஜனவரி மாதத்திலே அவருக்கு ஷெட்யூல் ஃபிக்ஸ் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. கிராம பஞ்சாயத்து கமிட்டி ஒண்ணு போடுறோம்னு சொன்னாங்க. மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் போடப்பட்டு விட்டதா? பிப்ரவரியில் அவருக்கு ஷெட்யூல் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். போடப்பட்டு விட்டதா? வந்தாரா? மார்ச் மாசம் இப்போது நம்ம பிரச்சாரத்துக்கு நம்ம செல்ல வேண்டிய ஒரு தருணம். தமிழகத்திற்கு அவர் கடைசியாக வந்தது எப்போது? தனியாரினுடைய ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அரசியல் பெரிதாக ஈடுபடவில்லையேங்கிற ஒரு குறை சொல்லப்படுகிறது அல்லவா அவர் மீது? அதாவது இங்க மேஜர் பார்ட்னர் வந்து டிஎம்கே. ம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால அந்த கூட்டணியுடைய சில அம்சங்கள மதிச்சு, சில நகர்வுகள வந்து நிதானமா எடுப்போம்ன்றதுனால தான், இந்த ராகுல் காந்தி இங்க வர வேண்டியது வந்து தாமதம் ஆகிட்டு இருக்கு. 2வது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முன்னுக்கு பின்னுக்கு போயிட்டு இருக்கிறதுனால, இந்த நேரத்தில ராகுல் காந்தி அவர்கள் வந்தாருன்னா, அது வந்து சரி வருமா? வராதான்றத கண்டிப்பா கட்சி மேலிடம் யோசிச்சிருக்கும். அது ஒரு பக்கம். பிரதமர் வராருன்னா, அவரு வந்து இங்க எதுக்கு வராரு? கட்சி மாநாட்டுக்கு வரல. அவர் வந்து அரசு சார்ந்த பயணத்த மையப்படுத்தி இங்க வந்துட்டு போறாருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ பிரதமர் வராருன்றத நீங்க வந்து மோடி வராருன்னு பார்க்காம, பிரதமர் வராருன்றத தான் நம்ம அத பார்க்கணும். அதனால அவரு வராதனால இவரும் வரணும் அப்படின்னு ம். சொல்லி நி நம்ம வந்து ஒரு இல்ல நிர்பந்தத்தை நம்ம பாஜகவை தோற்கடிக்கணும். இந்த மதவாத சக்தியை இந்தியா முழுக்க நாம் வேற இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு நம்ம ஆனா முன்னிலைப்படுத்திக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுல நாம கூட்டணியில இருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில வந்து போன ம். தேர்தல்ல வந்து ம். 2, 3 தேர்தல்ல பயணிச்சு நம்ம வெற்றிகரமான வெற்றி கூட்டணியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து திமுகவை மையப்படுத்தி தான் நம்ம வந்து ம். நம்ம அங்க போறது, வர்றது அப்படின்றத சிந்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல. அதனால அவரு வராரு, இத நீங்க பண்ணுங்க. இது வராரு, இத நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி மீடியா வந்து ம். டிக்டேட் பண்ண முடியாது. ம். ம். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அணுகுமுறை இருக்கும். அந்த அணுகுமுறைய நீங்க எப்படி ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒழிய, ம். இது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி ம். இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய இடத்துல மீடியா ஆனால் இல்ல. பீகாருக்கு காட்டிய மும்முரம் ம். காங்கிரஸ் கட்சி ஏன் கேரளாவுக்கோ,
தமிழ்நாட்டுக்கோ, மேற்கு வங்கத்துக்கோ, இன்னும் இந்த 5 மாநில அதாவது தேர்தலுக்கோ நீங்க வந்து ஏன் காட்டவில்லை? நீங்க வந்து ஓட்சோரிங்கிற ஒரு கேம்பெயின நீங்க நம்ம ஒரு பண்ணோம். நிமிஷம். நீங்க வந்து அ தேசிய கட்சி எல்லா இடத்துக்கும் ஒரே மாரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். எல்லா இடத்துலயும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே ஃபர்ஸ்ட்டு வந்து சரியான புரிதல் இல்ல. ஒவ்வொரு ம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்கு. ம்ஹ்ம். கூட்டணி கட்சிகளுடைய ஈக்குவேஷன்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கு. கூட்டணி கட்சிகள்ல வந்து 10 வருஷம், 15 வருஷம் கூட்டணியில இருக்கிறப்ப அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். ஒரே மாரி இருக்கணும், ஒரே மாரி தான் பேசணும் அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். அத அப்படிதான் எதிர்பார்க்கிறது தப்பு. பீகார்ல இருக்கிற அரசியல் வேற. பீகார்ல இருக்கக்கூடிய அ ச ச சமூக அமைப்பு வந்து கண்டிப்பா வேற. அங்க இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் வேற. தமிழகத்துல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் வேற. கேரளால இருக்கிற இங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணியில இருக்கோம். கேரளால வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் எங்களுக்கு பிரதான அவங்கள எதிர்த்து தான் அரசியல் கட்சி வருது. அதனால நம்ம அ இத அங்கேயும் கம்யூனிஸ்ட், இங்கேயும் கம்யூனிஸ்ட் ஒரே மாரி இருக்குன்னு பேச முடியுமா? முடியாது. ம், ம். ஸோ மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் வேறுபடுகிற காரணத்தினால காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய ஒரு சில அரசியல் ஆர்கனைசேஷன் ஓரியன்டடான நிலைப்பாடுகளை வேறுபடுத்தி தான் செயல்பட்டாகணும். அதனால நீங்க அதை ஒரு பொத்தாம் பொதாவா நீங்க பேசக்கூடாது. ம், ம். ஆனால் இப்போ பீகாரில் ஏற்பட்ட ஒரு தோல்வியினுடைய எதிரொலியாக ஒரு தோய்வு ஏற்பட்டு விட்டதா காங்கிரஸுக்கு? குறிப்பாக ராகுல் காந்திக்குமே தோய்வு ஏற்பட்டு விட்டதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. ம். ஏன்னா, அவரு தான் வந்து முழு வீச்சா பிரச்சாரத்தில ஈடுபட்டாரு. ஓட்சோரி கேம்பெயின் பண்ணாரு. ஃபைல்ஸ் ஹைட்ரோஜன் பாம்ப வெளியிட்ட அந்த சமயத்தில தான் மகாதேவ்புராவுல ஏற்பட்ட அந்த ஓட்சோரியினுடைய விவகாரத்த அவர் வெளியிட்டிருந்தாரு. அதேபோல ஆலந்து தொகுதியில சரி விவகாரத்தில புரிஞ்சுச்சு. சொல்லுங்க பாயிண்ட் என்ன? இவைகள் எல்லாம் வந்து முன் மு நம்ம மக்கள் மத்தியில எடுத்து வச்சோம். ம். மக்கள் நம்மள ஏத்துக்கல. ம். அதனுடைய எதிரொலியாக தோய்வு ஒரு ஏற்பட்டிருக்கா காங்கிரஸுக்கும், திரு ராகுல் காந்திக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ம். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவர் செய்ய வேண்டிய வேலைய தெளிவா செய்றாரு. ம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கட்சி வந்து அரசியல்ல வெற்றி பெற வேண்டும் என்றால், அதுக்கு மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 4 பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சித்தாந்தம், ம். ஐடியாலஜி. 2வது வந்து லீடர்ஷிப். 3வது வந்து கட்டமைப்பு. ம். 4வது வந்து களப்பணி. இப்ப அவர் லீடர்ஷிப் நேஷனல் லெவல் லீடர்ஷிப்ன்ற ஒரு கான்செப்ட்ட வந்து தெளிவா பண்றாரு. அவர பொறுத்த மட்டும் அவர் வந்து அவர் பண்ண வேண்டிய வேலைய தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. ம். ம். ஆனா அவர் பண்ண பிறகு அத வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய மிஷினரி வந்து ஆர்கனைசேஷன், ம். கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு வந்து எங்களுக்கு பல மாநிலங்கள்ல வீக்கா இருக்கிறனால, அ அது வந்து ஓட்டா மாறாத காரணத்தினால, அது ராகுல் காந்தியுடைய இன்எஃபிஷியன்சியா காமிக்கப்படுது. புரியுதா? இது வந்து ஒரு கட்சி கட்டமைப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இது விளங்கும். ம். பொதுமக்களுக்கு வந்து வந்தாங்க, ஓட்டு எவ்வளவு வாங்குனாங்க. பட் இதுக்கு நடுவுல வந்து அந்த ஒரு பெருந்தலைவருடைய முயற்சிய வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்றதுன்றது கட்டமைப்பு மூலமா தான் ஏற்படும். ம். அதனால தான் எப்பவுமே காங்கிரஸ் இன்னைக்கும் ஜெயிக்கணும், ஒரு கட்சி கூட்டணியில ஜெயிக்கணும்னா, அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கணும்னா, திராவிட கட்சிகள்ட்ட தான் இங்க கட்டமைப்பு இருக்கு. அதனால கட்டமைப்பு வந்து வெளியில தெரியாத ஒரு விஷயம். அதனால கட்டமைப்பு வீக்கா இருக்கிறனால தான் ராகுல் காந்தி அவர்களுடைய முயற்சிக்கு வந்து கிடைக்க வேண்டிய முழு பலனும் கிடைக்க மாட்டேங்குது. அதுல திரு ராகுல் காந்தி ஒரு தேசிய தலைவரே வந்து அந்த ஒரு மாநில தேர்தலுக்கு மும்முரம் காட்டி அவர் களத்துல பணி செஞ்சாரு. குறைந்தபட்சம் ஒரு பரஸ்பர ஒரு தொகுதி பங்கீடு கூட நம்ம வந்து முழுமைப்படுத்தவில்லையா? அந்த தேர்தலில். குறிப்பாக ஃப்ரெண்ட்லி ஃபைட்டே பல தொகுதிகள்ல வந்து ஏற்பட்ட சூழ்நிலையை நம்ம அது பார்த்தோம். வந்து அதுதான் நான் சொல்றேன்ல. அது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ்ல நெறைய அங்க இருக்கு. ம். அதெல்லாம் ராகுல் காந்தியால அவர்களால தனிப்பட்ட விதத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. ம். அதெல்லாம் கட்சி கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. ம். ம். புரியுதா? இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒரே ஒரு சிங்கிள் ராகுல் காந்தி ம். அவர்கள ம். மட்டுமே ம். நீங்க மையப்படுத்தி கேள்வி கேட்க முடியாது. ம். ம். நிச்சயமா சார். ம். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்தும் ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. தேங்க் யூ.